அனைவருக்கும் வணக்கம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளை கொண்டவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இந்த 2025ஆம் ஆண்டு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே மன வலிமை என்பது அதிகமாகவும், எந்த செயலை செய்தாலும் அதை நேர்மறையான எண்ணங்களுடன் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கேதுவின் ஆதிக்கம் கொண்ட 7 என்ற எண்ணில் பிறந்த உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் இந்த 2025ஆம் ஆண்டில் அமைய போகிறது. இது மட்டுமல்லாது, கேது என்பது பாம்புவின் வால் பகுதியை கொண்ட ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறது. பாம்பு எப்படி தன்னுடைய முதிர்ந்த வயதில் விஷங்கள் அனைத்தையும் மாணிக்க கற்களாக மாற்ற முயற்சி செய்கிறதோ, அதே போன்று தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த 2025 கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது 2025 என்பது 2, 0, 2, 5 என 4 எண்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றின் கூட்டுத்தொகை 9ஆக கிடைக்கிறது. இதில் 2 என்பது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. 2 முறை சந்திரனும், ஒரு முறை 5 என்ற எண் புதனை குறிக்கக்கூடிய எண், ஒரு முறை புதனும் இணைந்து மிக வலுவாக 9 என்ற எண்ணை தோற்றுவிக்கின்றன. 9 என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வருடத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மதிநுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய யோகமும், இயற்கையிலே சந்திரன் மற்றும் புதனின் அறிவாற்றலையும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் கொண்டவர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் விளையாட்டு துறையில் மிக அற்புதமான வளர்ச்சியையும் உச்சபட்ச பெயர் புகழையும் சம்பாதிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் இளம் சம்பந்தப்பட்ட பணிகளில் அசூர வளர்ச்சி பெறுங்க. இந்த குறிப்பாக அக்ரிகல்ச்சர் துறை, அதாவது விவசாய துறை, ரியல் எஸ்டேட் துறையில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும், அக்ரிகல்ச்சர்ல புரட்சி ஏற்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை இந்த தருணத்தில் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உலோகங்களும் மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே தங்க நகை, வெள்ளி போன்ற உலோக முதலீடுகளும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பை 2025 அள்ளி கொடுக்க போகிறது. எனவே கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மங்களகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி நடைபெறும். எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பான விசேஷ தருணங்கள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய கடினமான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிருப்தி நிலையில் இருந்த பல விஷயங்களை திருப்திகரமாக மாற்றுவதற்கான யோகம் கிடைக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்லது நடக்கக்கூடிய வகையில் தாமாக பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு பல்வேறு வகையான பணிகளை செம்மையாக செய்து முடிப்பீங்க. அது மட்டுமல்லாது மற்றவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை கூட நன்மைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய பக்குவமும் செயல்பாடுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் கிடைக்கிறது. ஆலய பணிகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எவ்வளவுதான் தொகை வந்தாலும் அவை சேமிக்க முடியவில்லை, மறுகணமே அவை செலவாகி விடுகிறது என்ற சூழ்நிலையில் தற்போது மாற்றம் ஏற்படுகிறது. சேமித்ததற்கு பிறகுதான் செலவு என்று சொல்லக்கூடிய வகையில் சில அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு
நிறைவாக கிடைக்கிறது. நிலையான வருமானம் பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாங்க. அதோடு மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். எதை செய்தாலும் அவை முன்னின்று மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்களை இனிமையாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகிறது. குடும்ப சுமை கூடினாலும் கூட அவற்றை இனிமையாக எதிர்கொள்வதால் மகிழ்ச்சியும் குதூகலத்திற்கும் குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான தருணங்களாக அமைய போகிறது. நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொண்டு தொழில் உத்தியோகத்தில் பயன்படுத்தி அனைவரையும் கவரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாது மேலும் உறவு வளம் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான யோகம் உண்டுங்க. சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அமோகமான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்களையோ அல்லது முதலீடுகளையோ செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. வாழ்க்கை துணையால் எதிர்பார்த்த நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது. இனிமை தரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் நிறைவாக அமையுங்க. அது மட்டுமல்லாது கடன் சுமை முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பல்வேறு வகையான யூகங்களை வழிவகை செய்து சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. கல்யாண கனவுகள் எந்தவிதமான தடையும் இன்றி மிக சிறப்பாக கைகூடும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் விவசாய சார்ந்த பணிகளில் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. இந்த வருடத்தில் நிச்சயமாக சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக விலகி நன்மையும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும்.